ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல் ஃபினிஷிங்கில் இந்த ப்ளவுஸை வந்து முடிச்சிடலாம். இது வந்து பார்ட் 3. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக வந்து பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். ஏற்கனவே வந்து ஒரு ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி. சரிங்களா? இந்த இன்ட்டு ஒன்று போட்டிருக்கேன்ல, இந்த இன்ட்டு தான் வந்து லெஃப்ட் ரைட் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து இந்த இன்ட்டு வந்து இந்த சைடு இருக்கணும். இந்த சைடு இருந்தால் தான் திருப்பும்போது நம்மளுக்கு வெளி சைடில் வரும். கரெக்டாக எங்கெங்கே நாச் பண்ணியிருக்கீங்களோ அந்த நாச்சுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த எவ்வளோ தையல் விட்டிங்களோ அதே தையலில் தையல் பண்ணுங்கள். இதுக்கு படிமான ஸ்டிச்சு. இதை கரெக்டாக இப்படி எட்ஜு வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கார்னரில் ஒரு தையல் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக நின்றுடும். இப்போது பிசு இல்லாமல் கட் பண்ணிக்கலாம். எங்கெங்கே வந்து நம்ம நாச் கொடுத்துருக்கோமோ அந்த நாச்சுக்கள்லாம் வந்து ஒரு திரிய நீங்கள் வந்து நாச் பண்ணிடுங்க. இப்போ லெஃப்ட்டு ரைட்டுன்ற மாதிரி நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து கரெக்டாக வந்து அலைன்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ இது பேக்கு, ஃப்ரண்ட்டு, இது வந்து ரைட் சைடு. அதே மாதிரி இதுக்கும் ரைட்டுக்கு ரைட்டு, இங்கேயும் ரைட்டுக்கு ரைட்டு இப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஒரு சிசர் கட் இருக்குல்ல, அந்த சிசர் கட்டு கரெக்டாக வந்து 1/2 இன்ச்சு அலைன்மெண்ட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க இப்படி. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி டபுள் ஸ்டிச் பண்ணிடலாம். இது இப்படி திருப்பி பாருங்கள். எக்ஸஸாக இருக்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. இங்கே ஒரு தையல் ஒன்று போடுங்க. இப்படி போட்டுட்டு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான். இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராது. இப்படி தான் வந்து நீங்கள் பிசுரை கட் பண்ணணும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பிசுரை கட் பண்ணிங்கன்னா இந்த எட்ஜு வந்து இருக்கு இல்லையா, இந்த எட்ஜு கரெக்டாக வந்து அலைன்மெண்ட்டு ஆகாது. அதனால் நல்லாவே கீறி விட்டிங்கன்னா இந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து இங்கே எல்லாத்துக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 1.5 இன்ச்சு மார்க்கு நம்ம ஃபஸ்ட்லேயே எல்லாத்துக்கும் மார்க் பண்ணிடணும். இங்கேயும் வந்து நான் வந்து 32 இடுப்பு சுற்றளவுன்னா 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இங்கேயும் 8 இன்ச்சு, இங்கேயும் 8 இன்ச்சு இது மார்க் பண்ணிக்கிட்டோம். ஒரு வாட்டி வெட்டும் போதே நீங்கள் மார்க் பண்ணுறது தான். ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்கள் அது மார்க் பண்ணும்போது பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்படி போட்டுட்டு நான் 1 by 1 சொல்லித்தரேன். இந்த அர்க்காத்தும் கரெக்டாக தெரியுதுங்களா? இந்த அர்க்காத்தும் கரெக்டாக தெரியணும். இப்படியே வந்து லூஸ் விடாமல் தையல் போடணும். இங்கே மட்டும் 1 இன்ச்சு வந்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணலை. ஸ்லீவ் வந்து இப்படி அட்டாச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்து என்னடா இது தலை சுற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து
இந்த எக்ஸஸாக இருக்கிறத கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிவிடு. இங்கே வந்து ஒரு தையல் வந்து இப்படி போயிருக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இதை கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போது கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி தையல் போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக அலைன்மெண்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்த பக்கமும் ஜாயின் பண்ணுறேன், 2 சைடும். இங்கே இருக்கிற அர்க்கத்துலேயும் இங்கே இருக்கிற அர்க்கத்தும் கரெக்டாக வந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க. 1 இன்ச் விட்டுட்டு தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். எக்ஸஸாக இருக்கிறத வெட்டிடலாம். கரெக்டாக அந்த மார்க்கில் நம்மளுக்கு மார்க் வந்துடுச்சு. இதுதான் அளவு. இப்படி தான் நீங்கள் வந்து அளவை வந்து கரெக்டாக குறிச்சிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அயன் பண்ணாமே இந்த ஸ்டேபிள் வந்து கரெக்டாக நின்றுடும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ண வேண்டியது தான். ஆல்மோஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ ஸ்லீவ் ஆண்டை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து 2 இன்ச்சு தான் வந்து ஷோல்டர் வந்து பிளான் பண்ணணும். கரெக்டுங்களா? 2 இன்ச்சு ஷோல்டர் பிளான் பண்ணிக்கணும். அதில் நம்மளுக்கு தையலுக்கு ஒரு 1 இன்ச்சு விட்டுக்கிட்டோம். இப்போ இங்கேருந்து இங்கேக்கு மார்க் பண்ணிங்கன்னா அந்த 2 இன்ச்சு ஷோல்டர் தான் உங்களுக்கு கிடைக்கணும். சரிங்களா? அதை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளவுஸில் நான் வந்து எப்படி வந்து பண்ணுறன்றதை பார்த்துக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து எந்த சுருக்கமும் இருக்காது. அவ்வளோ ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நான் அதுக்கு கேரண்டி. இப்போது கரெக்டாக எங்கே அலைன்மெண்ட் பண்ணணுன்னா அந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் கரெக்டாக வந்து இங்கே வந்து பார்த்துக்கணும். இப்போ எங்கே மார்க் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல தான் மார்க்கிங் இருக்குது. நம்ம இது ஃபுல்லாக தான் கொண்டு போகணும். இது அந்த 1/2 இன்ச்சு நம்ம இங்கேயும் 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் கரெக்டான தையல் கட்டு வந்து வரணும். இப்படி வச்சுட்டு பாருங்கள், நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக எந்த துணியும் எந்த பக்கமும் இழுக்காதீங்க. நிதானமாக அது பார்க்கலே கொடுங்க. எவ்வளோ கொடுத்தோமோ அந்த 1/2 இன்ச் லைன்னா அந்த 1/2 இன்ச் லைன் அப்படியே கொடுங்க. நீங்கள் ஒரு 2-3 ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அது பிறகு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த அர்க்காத்தும் கரெக்டாக ஸ்டேபிள் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இது வந்து இப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டு அதே மேலே தையல், அது மேலேயே தையல் போடுங்க. இப்போது ஷோல்டர்லேருந்து இந்த பக்கம் இறங்கிட்டோம். இப்போ டபுள் ஸ்டிச்சு ஏற்கனவே அந்த பக்கத்துலேருந்து டபுள் ஸ்டிச்சோடு தான் வந்தோம். இப்போ இதுக்கு மட்டும்தான் டபுள் ஸ்டிச்சு. எங்கே போட்டிங்களோ அதுக்கு மேலேயே தையல். அங்கேயே வந்து தான் நின்றுடணும். இப்போ இதை நம்ம எங்கே நூல் கட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கூட கேப் விடாமல் பண்ணிடுங்க. பார்த்திங்களா, இந்த பாயிண்ட் டிப்பு நம்மளுக்கு கரெக்டாக வந்து பாயிண்ட் அவுட் ஆகிடுச்சு. அதுதான் இந்த மார்க்கிங் தான் நீங்கள் வந்து ரொம்பவே வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் பார்த்திங்கன்னா எந்த பக்கமும் உங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் வந்து கிடச்சிடும். இப்போ நான் இந்த பக்கம் அட்டாச் பண்ணிவிட்டு வரேன். இப்போ கை ஸ்டிச் பண்ணிட்டோம். கை வந்து அவங்க அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம மார்க்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இங்கே கரெக்டாக உங்களுக்கு எங்கே வந்து அந்த ரவுண்டு ஸ்லீவோட ரவுண்டு கிடைக்குதோ அங்கே தான் நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து அப்படி தான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இப்படி தச்சிடணும். இப்படி நம்ம வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டில் தான் தையல் வந்து இருக்கணும். இது இந்த தையல் போட்டோம் இல்லையா, இதை வந்து பிரித்து விட்டுடலாம் நம்ம வேண்டாம்னா. ஏன்னா இது வந்து கிராஸாக வந்துச்சுன்றதுனால நம்ம வந்து பிரித்து விட்டுக்கலாம். நம்ம அதை கரெக்ட் பண்ணி போட்டாச்சு.
இப்படி பிரித்து விட்டுட்டோம்னா கரெக்டாக வந்து வந்துடும். இது பனாரஸ்ன்றதுனால இந்த அங்கங்கே நான் அந்த உள்ளே இருக்கிற இதெல்லாம் வந்துடுது. கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு தையல் மார்க் பண்ணிவிடுங்க. நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டில். அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே வந்து க்ளீனாக வந்துடும். இப்போது அடுத்தது அவ்வளோதான். இந்த 3 தையல் போட்டுட்டு இங்கேயும் இந்த பிசுறு நூலுங்களை கட் பண்ணிடணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏன் வந்து இங்கே வந்து இவ்வளோ இதுதான் வந்து விஷயம். இந்த எல் ஷேப் வந்து உங்களுக்கு அப்படியே அழகாக கிடச்சிடும். அவ்வளோதான். எந்த ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணாலும் சுடிதாருக்கோ ப்ளவுஸ்க்கோ எப்படி பண்ணாலுமே நாங்கள் வந்து இந்த ஸ்டைலில் தான் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக வரும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே மார்க்கிங் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வாட்டி மார்க் பண்ணுறதுல ஒன்றும் பெரிய விஷயமாக தெரியாது. அதனால் அந்த அளவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இது 1.25 இன்ச்சில் நான் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். எல்லாமே கிராஸ் பீஸ் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். கரெக்டாக வந்து இதுக்கும் ஒரு அளவு வச்சுக்கோங்க. இந்த மார்க்கிங்னா இதே மார்க்கிங் தான் இந்த அளவுக்கும் மார்க்கிங் இருக்கணும். இங்கே கூட ஏறத்தாழ வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒன்று எது பண்ணுறீங்களோ அதை இன்னொரு பக்கமும் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா நான் வந்து இப்படியே வந்து ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் அதுதான் வந்து கைடு அளவு வச்சுக்கணும். ரொம்ப உள்ளே போயிட்டீங்கன்னா 1/2 இன்ச்செல்லாம் போயிட்டீங்கன்னாக்கா தைக்க ஃபோல்டு பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது பாருங்கள், இங்கே கூட பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான். இங்கே கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த மார்க்குக்கு முன்னாடி ஒரு இப்படி இது நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்கிறதுனால கட் பண்ணிவிட்டு இங்கே ஃபோல்டிங்கை இங்கேயும் மடிச்சிடணும். என்னங்க எப்பயும் வழக்கம் போல் த்ரெட் ஆகிடுச்சு, பார்க்கவே இல்லை. அப்படியே வந்து அங்கே ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இவ்வளோ தான், இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ தச்சு முடிச்சுட்டேங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி கிராஸாக வந்து இப்படி சிசர் கட் கொடுங்க இப்படி. ஏன்னா நம்மளுக்கு இந்த தையல் மடிக்கும் போது ஈஸியாக வரணுன்றதுக்காக. இந்த ரவுண்டில் கண்டிப்பாக கொடுக்கணும். இதெல்லாம் வந்து இப்படி நகத்தால் இங்கே கீறி விட்டு ஃபுல்லாகவே. அதே மாதிரி நெக்கு தைக்கும் போது உங்களுக்கு இழுத்து தைக்காதீங்க. இழுத்து தைச்சிங்கன்னா நம்மளுக்கு நம்ம பிளான் பண்ண நெக்கை விட ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு வரைக்கும் லூஸ் வந்துடும். அதனால் அதுவும் வந்து வந்துடுச்சுன்னா எப்படி அதை கரெக்ட் பண்ணுறதுன்ற டிப்ஸும் வந்து நீங்கள் வீடியோ நிறைய பார்க்கணும். நீங்கள் எல்லாரும் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு டவுட்ஸ் வந்து நிறைய வந்து கேட்கலாம். நானும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓ, இதை கேட்டிருக்காங்க, இதை போடணும் அப்படின்ற மாதிரி எனக்கும் நினைக்க தோணும். இப்போ நான் இப்படி மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இது எப்படி இருக்கோ அப்படி தையல் போட்டுக்கலாம்.
நல்ல கார்னர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே ஈவனாக கிராஸ் பீஸ் இப்படி தான் அட்டாச் பண்ணிக்கணும். இது இப்படி ஃபோல்டு பண்ணும் போது அது அப்படியே போய் மடிஞ்சுக்கும். ஏன்னா நம்ம நகத்தால் கீறி விட்டுருக்கோம். கிளியராக வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இப்போது இங்கே இருக்கிற பீஸரை வந்து வெட்டிக்கணும். ஏன்னா அது ஹெம் பண்ணும் போது சரி வராது. அதனால் இதை மெயின் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட இதை வந்து வெட்டிட்டு போகிறீங்க. கொஞ்சம் உஷாராக நல்லா ஷார்ப் இருக்கட்டும். இந்த முனையே கட் பண்ணுங்கள். இந்த கத்திரி முனை வருது பாருங்கள், இந்த முனையே கட் பண்ணு. எப்படி இந்த ப்ளவுஸை நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இப்போ வச்சு முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸோட உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங்கோ கட்டிங்கோ எந்த விதமான டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.